நாங்க மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அமைச்சிட்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட அமைச்ச மாதிரிதான் ஒரு சூழலுக்கு வந்துருச்சு. ஆனா திமுக அந்த பக்கம் நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், இண்டி கூட்டணி, இன்டாக்ட் கூட்டணி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஆனா அந்த கூட்டணிக்குள்ள இப்ப தொடர்ச்சியா ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கு. இன்னும் காங்கிரஸ் ஒரு பிடி கொடுக்காத ஒரு சூழல்லே இருக்க மாதிரியே இருக்கு. அதுங்க காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் தொடர்ந்து திமுகவை விமர்சிக்கிறாங்க. 4 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க, இந்த கடன் யூபி அரசாங்கம் வாங்கிறதுக்கு 2 மடங்கு கடன் அதிகம் அப்படிங்கிற செய்தியை முதல்ல சொன்னதே பிரவீன் சக்கரவர்த்தி தான். கவலைக்கிடமா இருக்குன்னு கூட சொன்னார். கவலைக்கிடமா இருக்குன்னு சொன்னாரு. சொல்லிட்டு சமீபத்தில் கூட பேட்டி கொடுக்கிறாரு, நாங்கள் 60 ஆண்டு காலமா தமிழ்நாட்டில் ஆளவில்லை, அதனால நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம். இந்த பலவீனமா இருக்கிறதுனால எங்க கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் ஆட்சியில் அதிகாரம் வரணும், ஆட்சியில் அமைச்சரவையில் இடம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வெளிப்படையாக பேட்டி கொடுக்குறாங்க. அப்ப மாநில தலைமை என்ன சொல்லும் அப்படின்னு செல்வபிரகாஷ் குறிப்பிட்டு கேள்வி கேட்கிறாங்க நிருபர்கள். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, இங்க இருக்கிற லோக்கல் இருக்கிற பிரச்சனைய, லோக்கல் இருக்கக்கூடிய வளைவு நிலைவுல வழக்குகள் சேர்த்து சொல்றாரு. எதை வழக்குகள் சொல்ல வராரு? செல்வபெருமையின் மீது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஒரு தனிப்பட்ட செல்வபெருமையோட தனிப்பட்ட வழக்குகளுக்காக திமுகவோட தொடரணும்னு விரும்புறாருன்னு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றார். நான் சொல்லல.